ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 72 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 24 டேஸில் முடிப்பாங்க அப்படின்னும், ஏ மட்டும் அந்த வேலையை 72 டேஸில் முடிப்பாங்க அப்படின்னும், அப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. இதை நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் போட்டாலே வந்துடும். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஏபி 2 பேரும் சேர்ந்து 24 நாளில் முடிப்பாங்களாமா. ஏ மட்டும் 72 நாள், பி மட்டும் எத்தனை நாள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நமக்கு தெரியுமா, இப்போ வந்துட்டு இந்த ஃபார்முலா, அதாவது ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்த்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டோன்னா, இந்த ஃபார்முலாவில் ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பின்னு போடுவோம். இங்கே கீழே வந்து ப்ளஸ் போடுவோம். அப்படி இல்லாமல் ஏ மட்டும் பி மட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழே வந்து மைனஸ் போட்டுப்போம். இந்த ஃபார்முலாவில் தான் இப்போ செய்ய போகிறோம். அப்போ நமக்கு ஒரு வேல்யூ என்ன, 24. அடுத்து என்னென்னா 72. அப்போ ஏங்கிற இடத்துல வந்துட்டு 72 போட்டுட்டோம். பி 24. அடுத்து என்ன, மைனஸ் இருக்கனால 72 மைனஸ் 24. அப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 48 கிடைக்கும். அப்போ இதை வந்து கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணால் இது ஒரு 2 டைம்ஸ். திரும்பி இதை 2 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா வந்து 36 வரும். அப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 36 டேஸில் முடிப்பாங்க. ஓகேயா?